ஒரு வழியா டீம் விஷனோட சாப்டரை கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிச்சிட்டாங்க. பிளட் லைன் ஃபேக்ஷனுக்குள்ள ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட். அது போக இன்னைக்கு ஒரு சாம்பியன்ஷிப் கை மாறி இருக்கு. இந்த எல்லா டெவலப்மெண்ட்டுமே எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது உங்க ரா ரிவ்யூ எபிசோட். நான் உங்க ஹோஸ்ட் வீரா. லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. இந்த வாரம் ஷோ ஓபன் பண்ணது நம்ம ஓபா ஃபெமி. வர்ற சாட்டர்டே நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பர் வியூ நடக்க போகுது. அந்த பேப்பர் வியூல கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்டோட ஃபைனல்ஸ் நடக்க போகுது. அந்த மேட்சுக்கான ஃபைனலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓபா ஃபெமி அண்ட் ஜே யூசோ. சோ அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட டைரக்ஷன் என்னன்னு சொல்றதுக்காக தான் நம்ம ஓபா ஃபெமி ரிங்குள்ள வந்திருக்காரு. நான் அந்த டோர்னமெண்ட்ல எப்படி வின் பண்ணதான் போறேன், அந்த கிரவுன் என் கைக்கு வரதா போகுது. ஆனா அதுக்கப்புறம் என்னோட டைரக்ஷன் என்னவா இருக்குன்னு எனக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. காரணம் அந்த மேட்ச்ல வின் பண்றவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படும். அதுதான் அவங்க யார தன்னோட ஆப்போனண்டா, அதுவும் சம்மர் ஸ்லாம்ல சூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ டைரக்டா அவங்க வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் ஆர் WWE சாம்பியன்ஷிப்க்கு சூஸ் பண்ணலாம். அப்படியே கிரௌட பார்த்து நீங்களே சொல்லுங்க, நான் எந்த சாம்பியன்ஷிப் நோக்கி போறது, WWE சாம்பியன்ஷிப்பான்னு கேட்கும்போது கிரௌட் ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்க. அதுவே வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப்பான்னு கேட்கும்போது பின்னாடி அப்படி சவுண்ட் எரப்ட் ஆகுது. சோ இது நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இண்டிகேஷன் தான் ஓபா ஃபெமி எந்த சாம்பியன்ஷிப்பை நோக்கி போவார்னு நம்மளுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறாங்க. பட் ஓபா ஃபெமி இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜே யூசோ இன்டர்ஃபியர் பண்றாரு. தலைவன் எப்பயும் போல கிரௌட் வழியா வரான், ஃபுல்லா ஈட் ஃபார்மேஷன்ல தான் இருக்கான். உள்ள வந்து நின்ன உடனேவே கிரௌட்ல இருக்கிற எல்லாருமே இப்படி காட்டுறாங்க. அதுக்கு மீனிங் என்ன, அந்த பாட்டை 2வது டைம் போடுப்பா, இந்த போய் மறுபடியும் ஈட் பண்ணட்டும் சொல்லி கேட்க ஓபா ஃபெமி உடனே சொல்றாரு, மறுபடியும் நீ 2வது டைம் மட்டும் பண்ணினா உன் கையை உடைச்சிருவேன்னு மிரட்ட. அதுக்கப்புறம் தான் இந்த குட்டி குஞ்சா வேணும்னே கையை இப்படி சுத்துறான். மறுபடியும் பாட்டு போடுறாங்க, 2வது டைம் ஈட் பண்றாங்க. ஆனா இந்த ஈட்டு முடிக்கும் போது தன்னோட எனர்ஜி சுத்தமா முடிஞ்சிருச்சு. மைக் எடுத்து பேசுறதுக்கே பாவம் பையன் அவ்வளவு கஷ்டப்படுறான். ஏன்னா மூச்சு வாங்குது. ஆனா இவனோட ப்ரோமோ ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரேப் ஆடுற மாதிரி தான் இவனோட ப்ரோமோவே இருக்கும். எதுகை முனையில தான் இவன் டைலாகும் பேசிட்டு இருப்பான். இதுல கொடுமை என்னன்னா அவனே கஷ்டப்பட்டு திக்கி திக்கி பேசுறான். ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுல ஆடியன்ஸ் ஈட்டுன்னு கத்துறாங்க. சோ அந்த ஈட்டுக்கு ஏத்த மாதிரி இவன் டைலாக் பேசணும். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தன்னோட டைலாக்கை பேசி முடிச்சான். தன்னோட ப்ரோமோ மூலியமா ஜே யூசோ என்ன சொல்றாருன்னா, நான் இப்படிதான் ராயல் ரம்பிள் வின் பண்ண மாட்டேன்னு நினைச்சாங்க, ஆனா நான் வின் பண்ணேன். இதே மாதிரி தான் நான் ரெசல்மேனியாக்கு போய் டைட்டில் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, நான் டைட்டிலும் வின் பண்ணேன். இப்போ அதே மாதிரி தான் இந்த கிங் ஆஃப் தி ரிங்ல நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, பட் இதையும் நான் ஜெயிப்பேன்னு சவால் வர்றாரு. உடனே ஓபா ஃபெமி சிரிச்சிட்டு, நான் உன் ஃபேமிலியை பார்த்து ஒரே ஒருத்தனுக்கு தான் பயப்படுறேன், ஆனா அந்த ஒருத்தன் நீ இல்லைன்னு சொல்லிட்டு நக்கல் பேசுறாரு. இதுல ஓபா ஃபெமி மீன் பண்றது நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான். சோ ஆல்ரெடி ஆடியன்ஸ் கிட்ட வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் தான் அவர் டார்கெட் பண்றேன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தாச்சு. இந்த ப்ரோமோ பேட்டிலுமே ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம ஜே யூசோவை பார்த்து, நான் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் தரேன், அந்த மெசேஜை போய் உன் ஃபேமிலியோட மெயின் மெம்பர் கிட்ட சொல்லு, நான் அந்த கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட் முடிச்ச உடனேவே அவனை நோக்கி தான் வரப்போறேன்னு சொல்லிட்டு ஓபா ஃபெமி கிளம்புறாரு. இது மூலியமா WWE ஒரு சின்ன விஷயத்தை ட்ரை பண்றாங்க. ஓபா ஃபெமி வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்ங்கிற ஸ்டோரி லைன் எப்படி இருக்கும்னு ஆடியன்ஸ் கிட்ட லைட்டா டீஸ் பண்ணி பாக்குறாங்க. பட் இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த ஃபைனல்ஸ் மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பா பிராக் லெஸ்னர் இன்டர்ஃபியர் பண்ண தான் போறாரு. அதுக்கான விதையை இத்தனை நாள் நடந்த டோர்னமெண்ட்ல அங்கங்க விதைச்சிட்டே தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி பிராக் லெஸ்னரோட கடைசி மேட்ச் சம்மர் ஸ்லாமா தான் இருக்குன்னு ஆல்ரெடி ஸ்பெகுலேஷன் வந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. அது என்னன்னு நம்ம நைட் ஆஃப் சாம்பியன் பிரெடிக்ஷன் வீடியோல பார்ப்போம். ஆனா ஆக மொத்தம் இந்த டோர்னமெண்டோட ஃபைனல்ஸ்ல ஓபா ஃபெமியோட கை மேல போகலாம், பிராக் லெஸ்னர் பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்ணலாம், அதனால சில சேஞ்சஸ் உள்ள நடக்கலாம். சோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளுக்கு காத்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பேஜ் அண்ட் ப்ரீ பில்லா வர்சஸ் வால்கேரா அண்ட் பெய்லி ஃபார் விமன் டாக் டீம் சாம்பியன்ஷிப். அன்எக்ஸ்பெக்டடா இந்த மேட்ச் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச்ல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த மிஸ்டேக்கை நம்ம நோட் பண்றதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்த மூசட்டிக்கு அவங்க போகும்போது அந்த மிஸ்டேக் நமக்கு பெருசா தெரியல. ஓவரால் இந்த மேட்ச் முழுக்கவே நம்மள ரொம்பவே என்கேஜிங்கா வச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஃபைனலா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஒரு வழியா நம்ம ப்ரீ பில்லாக்கும் பேஜுக்கு இருந்த ரிங் ரெஸ்ட் பயங்கரமா குறைஞ்சு இன்னைக்கு ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ரேப்போ கிரியேட் பண்றதுக்காக நம்ம ரெசல்மேனியால இருந்து வெயிட் பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 2.5 மாசம் அவங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட ரிங் ரெஸ்டே அவங்க கிளியர் பண்ணிருக்காங்க. சரி பாப்போம், எப்படி நம்மளுக்கு சம்மர் ஸ்லாமுக்கு இன்னும் ஒரு 1.5 மாசம் இருக்கு. அதுக்குள்ள எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் கொடுத்து நம்மள எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணுவாங்கிறது இன்னொரு 1.5 மாசத்துல நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா தே டிசர்வ் டு பி சாம்பியன் ஃபார் மோர் பீரியட் ஆஃப் டைம். இஃப் நாட் சாம்பியன்ஷிப் அவங்க கிட்ட இருந்து புடிங்கிடலாம். பட் அதுக்கு நம்ம 1.5 மாசம் வெயிட் பண்ணி ஆகணும். மேட்சோட கடைசியில வால்கேரா ஒரு சூப்ளெக்ஸ் போடலாம்னு சொல்லி பேஜை கேட்ச் பண்ணி ட்ரை பண்றாங்க. பட் அந்த சூப்ளெக்ஸ் அப்படியே கவுண்டர் ஃபிட் பண்ணி பேஜ் தன்னோட ஸ்மாக் போட்டு பின்ஃபால் பண்றாங்க. சோ இந்த மேட்சோட வினர் அண்ட் ஸ்டில் விமன் டாக் டீம் சாம்பியன் ப்ரீ பில்லா அண்ட் பேஜ். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிங்குக்குள்ள வால்கேராவும் பெய்லியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியே காட்டிட்டு இருக்காங்க. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்னடா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே இவங்கள ஃபோக்கஸ் பண்றாங்களேன்னு. நினைச்ச மாதிரியே ஒரு ஹீல் டர்ன் உள்ள இருந்துச்சு. ஆனா நம்ம எல்லாருமே காமனா எதிர்பார்த்தது என்ன, பெய்லி தான் சீனியர், எப்படி அவங்க தான் ஹீலா மாறுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு ஹீல் டர்ன் பண்ணது வால்கேரா. அதுக்கப்புறம் பெய்லியை பிடிச்சு மொத்துன்னு மொத்திட்டு ரிங்க விட்டு கிளம்பிட்டாங்க. பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா இது உண்மையிலேயே ஒரு
நல்ல மூவ். ஏன்னா பெய்லி ஆல்ரெடி எல்லாமே ப்ரூவ் பண்ணியாச்சு. அவங்களுக்கு நீங்க டிஃபரன்ஷியேஷன் கொடுக்கறத விட ஒரு யங் டேலண்ட் வால்கேரா அவங்க உள்ள வந்தே சில வருஷங்கள் தான் இருக்கு. அவங்க வந்ததுல இருந்து ஒரு பேபி ஃபேஸா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க கேரக்டர்லயும் பெருசா எந்த அளவுக்கு சேஞ்சஸுமே கிடையாது. வந்ததப்ப எப்படி இருந்தாங்களோ இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க. சோ இந்த ஹீல் டர்ன் மூலியமா அவங்களுக்கு ஒரு வேற ஒரு கிமிக் கொடுக்கலாம், வேற ஒரு ஷேட் கொடுக்கலாம். இது மூலியமா தனக்குள்ள இருக்கிற கேரக்டர் போர்ட்ரேல நிறைய வெளியே கொண்டு வரலாம். சோ பெய்லி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிட்ட இவங்களை ஹீலா மாத்தி ஒரு மேட்சஸ் கொடுக்கும்போது ட்ரஸ்ட் மீ உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்ச் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வால்கேராவும் அடுத்து ஒரு ஃபியூச்சர் மிகப்பெரிய டேலண்டா பில்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும். சோ ஓவராலா இது WWE யோட உண்மையிலேயே ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். அடுத்தது நம்ம சாட் கேபிள் ரிங்குள்ள வராரு. ட்ரிபிள் ஏல போய் இந்த எல் கிராண்டே அமெரிக்கான ஸ்டோரி லைன் முடிச்சு மாஸ்க் வர்சஸ் மாஸ்க் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மனுஷன் வெளியே வந்தார்ல, அதுக்கப்புறம் பாப்புலாரிட்டி வேற லெவல் உச்சத்தில் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாஸ்க் வர்சஸ் மாஸ்க் மேட்ச்ல தோத்து ஒரு மாஸ்க் கழட்டி கொடுத்தார்ல, அந்த ரத்தம் படிஞ்சு கிழிஞ்ச மாஸ்க், அந்த மாஸ்க் ஆக்ஷன்ல அதாவது ஏலம் விட்டதுல $16,000 செல் ஆயிருக்கு. எது ஒரு கிழிஞ்ச அதுவும் ரத்தம் இருக்கிற மாஸ்க். சோ யோசிச்சு பாருங்க அவரோட பாப்புலாரிட்டி மெக்சிகோல எந்த லெவல்ல போயிருக்குன்னு. நாட் ஜஸ்ட் மெக்சிகோ, ஓவரால் ப்ரோ ரெஸ்லிங் வேர்ல்டுல தோத்தே இருந்தாலும் இதுல அதிகமான ப்ராஃபிட் இருக்கிறது நம்ம சாட் கேபிளுக்கு தான். எல் கிராண்டே அமெரிக்கானோவா இருக்கிற நம்ம லூட்விக் கைசர் மெக்சிகோல பெரிய ஆள் ஆயிட்டாரு. பட் ஓவரால் ப்ரோ ரெஸ்லிங் வேர்ல்டுல மிகப்பெரிய டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது நம்ம சாட் கேபிள் தான். ரொம்பவே டேலண்டடான ஸ்கில் இருக்கிற ஒரு பிளேயர். கடைசியா அவருக்கு அந்த ஒரு ஸ்பார்க் கிடைச்சிருக்கு. இதை WWE எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்கிறது நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். எனக்கு அவர் போற டைரக்ஷனை பார்த்து என்னமோ இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் எடுக்கிறதுக்கு தான் போறான்னு தோணுது. பட் அது உடனுக்குடன் நடக்க போறது இல்ல. தட் ஸ்டோரி லைன் இஸ் கோனா கோ டில் சம்மர் ஸ்லாம். இதுதான் என்னோட பிரெடிக்ஷன். ரொம்ப எர்லியராவே நான் சொல்றேன். ஓகே, சாட் கேபிள் நம்ம ட்ரிபிள் ஏ ஸ்டோரி லைனை முடிச்சதுக்கு அப்புறம் WWE ரிட்டர்ன் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு லூச்சடோரா போய் பார்த்து அவங்க கிட்ட சாரி கேட்டிருக்காரு. ஏன்னா இவர் அந்த மாஸ்க் போட்டதே இந்த லூச்சடோரை நக்கல் பண்றதுக்காக தான் போட்டாரு. அவங்களை இன்சல்ட் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணாரு. பட் இத்தனை மாசம் அந்த பீரியட்ல லூச்சடோர் மேல இவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. சோ யாரெல்லாம் இவர் மார்க் பண்ணி கிண்டல் பண்ணாரோ ஒவ்வொருத்தரா போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. போன வாரம் இதே மாதிரி தான் ரே மிஸ்டீரியோ கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நீ எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கற ஓகே, ஆனா இதுக்கு மேல நீ வேற ஒரு ஆள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவங்க தான் உனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்கள ஏமாத்திட்டு தான் நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிச்ச. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்தாரு. அவர் மீன் பண்றது என்னன்னா சாட் கேபிள் தன்னோட டீம் தன்னோட ட்ரெயினியா இருந்த அந்த ஆல்பா அகாடமி டீம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் ஒரு ஹீலா வெளியே வந்தாரு. சோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு ரே மிஸ்டீரியோ ஒரு அட்வைஸ் கொடுத்ததுனால இந்த வர ஒரு ரிங்குள்ள வராரு. ஆல்பா அகாடமி டீமையும் உள்ள வர சொல்லி கேட்கிறாரு. இவர் கூப்பிட்ட உடனே நம்ம ஆல்பா அகாடமி அது இன்னைக்கு ஆல்பா பேபிஸா மாறிடுச்சு. மேக்ஸின், ஓட்டிஸ், டசோவா 3 பேருமே ரிங்குள்ள வராங்க. 3 பேர்த்தையுமே ஒவ்வொருத்தரா பார்த்து இண்டிவிஜுவலா 3 பேர்த்துக்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கிறாரு. கடைசியா நம்ம ஓட்டிஸ் கிட்ட கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கை நீட்டுறாரு. நம்ம ஓட்டிஸும் கை கொடுக்கலாமா வேணாமான்னு அப்படியே ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் கை கொடுக்கலான்னு வரும்போது திடீர்னு நம்ம மேக்ஸின் நடுவில் வந்து நிக்கிறாங்க. சாட் கேபிள பார்த்து நீ ரொம்பவே செல்ஃபிஷான ஆளு, நீ உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீ டைரக்டா வந்து கேட்டிருக்கணும். யாரோ ஒருத்தர் உனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வந்து கேட்கறீனா இப்பயும் உன்னோட செல்ஃபிஷ்னஸ்ல நீ அப்படியே தான் இருக்க. அது போக நீ ஹீலா மாறினதுக்கு அப்புறம் எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தின எவ்வளவு கேவலப்படுத்தின எங்களுக்கு தான் தெரியும். திடீர்னு நீ மனசு மாறிட்டேன்னு வந்து சாரி கேட்டாலும் எங்களால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி மேக்ஸின் பயங்கரமா சாட் கேபிள் திட்டிட்டு வெளியே கிளம்புறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே நம்ம ஓட்டிஸும் டசாவாவும் கிளம்புறாங்க. ஆனா ஓட்டிஸ்க்கு மனசுக்குள்ள அவ்வளவு ஏக்கம். என்னோட ஃப்ரெண்ட், என்னோட நண்பன், இத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 22 இயர்ஸ் இருந்திருக்கு. அவன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறான், நான் அதை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். பட் மேக்ஸின் ஒத்துக்க மாட்டேங்கிறாளே, இத்தனை பிரச்சனையிலும் மேக்ஸின் நம்ம கூட தான் இருந்தா, சோ மேக்ஸின் நம்ம மதிச்சாகணும்னு சொல்லிட்டு அவரு வருத்தத்தோட வெளியே கிளம்புறாரு. இது மூலமா என்னடா இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சாட் கேபிளோட டைரக்ஷன் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பட் அது சம்மர் ஸ்லாம்ல தான் நடக்கக்கூடும். இன்னும் ஒரு 1.5 மாசம் இருக்கு. அதுக்கு நடுவுல சின்ன ஒரு கேம் பிளே பண்ணி தான் ஆகணும். அதுக்காக இவரோட பழைய டீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இவர் பழைய மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேபி அந்த மேட்ச்க்கு இவர் கொண்டு போகலாம். இப்ப ஆல்பா அகாடமி கிட்ட இவர் எப்படி மன்னிப்பு கேட்கறாங்கிறதுக்காக ஒரு 2 வீக்ஸ் ரன் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு நம்ம வர வாரத்துல பார்ப்போம். ஆனா இன்னைக்கு லண்டன்ல இருந்து ரியாக்ஷன் வச்சே தெரிஞ்சு போச்சு. ஓட்டிஸும் சாட் கேபிளும் கை கொடுக்கும் போது உண்மையிலேயே ஸ்டேடியம் எரப்ட் ஆக போகுது. அந்த மூமெண்ட் எப்போ வருங்கிறதா நம்மளுக்கு சர்ப்ரைஸ். அடுத்தது ஈத்தன் பேஜ் வர்சஸ் டிராகன் லீ. முதல்ல இந்த மேட்ச் ஏன் நடக்குதுன்னு நீங்க கேட்கலாம். போன வாரம் ரே மிஸ்டீரியோ அட்டாக் பண்ணி இந்த ஈத்தன் பேஜ் அவரோட முகமுடிய ரிங்ல கழட்டிட்டாரு. அப்ரப்டா நடு ரிங்ல ரே மிஸ்டீரியோ அடிச்சு அவரோட முகமுடிய ஒரு கழட்டி எடுத்துட்டாரு. அது லூச்சாடோரை ஆக்சுவலா இன்சல்ட் பண்ற மாதிரி. சோ அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் இந்த மேட்சை அவங்க ஸ்கெட்யூல் பண்ணிருக்காங்க. சோ இந்த மேட்சுக்கு டிராகன் லீ உள்ள வர்றதுக்கு முன்னாடியே பேக் ஸ்டேஜ்ல ரே மிஸ்டீரியோ பென்டாலாம் இவரை பயங்கரமா என்கரேஜ் பண்ணி லூச்சாடோர மரியாதையை காப்பது அப்படி இப்படின்னு சொல்லி தான் உள்ள அனுப்புறாங்க. அது போக எனக்கு இந்த ஈத்தன் பேஜை பார்த்தா ஒரு மாடர்ன் டே மிஸ் மாதிரி தான் தோணுது. இந்த தாட் எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்ல உங்களுக்கு இருக்கான்னு ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த மனுஷன் பாக்குறதும் சரி, பிஹேவியரும் சரி, அவனோட மூவ் செட்டும் சரி எனக்கு ரொம்பவே மிஸ் தான் ஞாபகப்படுத்து. ரொம்ப ரிஸ்கியான மூவ் செட்லயும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். ரொம்பவே சாஃப்டான மூவ் தான். ஆனா அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி கன்னிங்கா ட்ரை பண்ணும்போது எனக்கு அப்படியே அப்பட்டமா மிஸ் ஃபீல் தான் வருது. உங்களுக்கு என்ன மாதிரி
அப்படிங்கறத தோணுதா இல்லையாங்கிறது ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓவரால் இது உண்மையிலேயே ஒரு ஆக்ஷன் பேக்ட் மேட்ச். ரெண்டு பேர்த்தோட வேவ் லென்த்துமே செம்மையா சிங்க் ஆச்சு. சோ மொத்த மேட்சுமே சூப்பரா என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தானுங்க. மேட்சோட கடைசியில நம்ம டிராகன் லீ ஸ்டைல் ஸ்பிளாஷ் போடலாம்னு சொல்லி ஈத்தன் பேஜ் தன்னோட கவட்டைக்கு நடுவுல வச்சிருக்காரு. ஈத்தன் பேஜ் கன்னிங்கா என்ன தெரியுமா பண்ணா, மண்டை கீழே இறக்கி அப்படியே டம்முன்னு ஒரு விட்டான் பாருங்க. டிராகன் லீயோட மெயின் பாயிண்ட்ல ஒரு அடி. அதுக்கப்புறம் டிராகன் லீயால ஒண்ணுமே பண்ண முடியல. பையன் தவந்து விழுக ஆரம்பிச்சிட்டான். அவனை அழகா புடிச்சு நம்ம ஈத்தன் பேஜ் தன்னோட ஈகோ பிளெக்ஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் ஈத்தன் பேஜ். ரெஸ்லர்ஸ் ப்ளீஸ் டெல் மீ, இதுதான் ஈத்தன் பேஜோட ஸ்மாக்கா? ஒருவேளை உண்மையிலேயே இதுதான் அவரோட ஸ்மாக்கா இருந்தா he has to change it. If not, he is going to look dumb. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மத்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் கிரேசியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது வெறும் சூப்ளெக்ஸையும் டிடிடியும் ஸ்மாக்கா வச்சிட்டு இருந்தாருன்னா I don't know how this is going to work out. அடுத்தது நம்ம இயோஸ்கை ரிங்குள்ள வராங்க. இது ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட். சோ ரிங்குக்குள்ள ஆல்ரெடி நம்ம ஜாக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டுக்கு ஓபா ஃபெமியும் ஜேயுஸும் ஃபைனலிஸ்டா வந்திருக்காங்களோ அதே மாதிரி குயின் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டுக்கு நம்ம இயோஸ்கையும் லிவ் மார்கன் தான் ஃபைனலிஸ்டா வந்திருக்காங்க. நீங்க கேட்கலாம், லிவ் மார்கன் தான் விமன் சைடுல வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன், அப்புறம் எதுக்கு அவங்க இந்த டோர்னமெண்ட் குள்ள இருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் என்கிட்ட சுத்தமா இல்ல. ஏன்னா இந்த குழப்பம் எனக்குமே இருக்கு. அவங்களே ஒரு சாம்பியன், அவங்க அப்புறம் எதுக்கு டோர்னமெண்ட் குள்ள இருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? எல்லா சாம்பியன்ஷிப்புமே எனக்கு தான் வேணும், அதனால இந்த டோர்னமெண்ட்ல இருந்து நான் ஜெயிச்சேன்னா மீதி இருக்கிறது ஒரே ஒரு சாம்பியன் தான், அது ரியா ரிப்ளிகிட் இருக்கு WWE சாம்பியன்ஷிப், அதுக்கு நான் டைரக்டா போட்டி போடுவேன். சம்மர் ஸ்லாம்ல 2 சாம்பியன்ஷிப்பை எடுத்து நான் டியூயல் சாம்பியனா மாறிடுவேன் ஒரு டயலாக் சொல்றாங்க. இதை கேட்கும்போது அவ்வளவு அபத்தமா இருக்கு. ஏன்னா ரெஸ்ல்மேனியால பெல்ட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரைவல்ரி, ஒரு ஆப்போனன்ட்டே இல்லைன்னா அப்புறம் என்ன லட்சணத்துல நீங்க கிரியேட்டிவிட்டி டீம் வச்சிருக்கீங்க? அதாவது கிரியேட்டிவிட்டியே இல்லைங்கிறத ஒரு மாதிரி கிரியேட்டிவிட்டியா சொல்றீங்க. நல்லா இருக்கடா உங்க முட்டு. டேய், she is already a champion. Give her some opponent. என்ன ஸ்டெஃபனி வேக்கர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுமா? ஸ்டெஃபனி வேக்கரை விட்டா ராசேல உங்களுக்கு ஆளே இல்லையா? உண்மை சொல்லுங்கடா, வேற ஆளே இல்லையா? ஒருத்தங்க ரெஸ்ல்மேனியால சாம்பியனா மாறினாங்களாமா, 1.5 மாசமா உங்களுக்கு ஆப்போனன்ட்டே இல்லைன்னா எவ்வளவு கேவலமான கிரியேட்டிவிட்டிமா இருப்பீங்க? ஹானஸ்ட்லி they are treating us like stupids. சரி விடுங்க, என்னோட இந்த வன்மத்தை எல்லாத்தையும் ரெஸ்லிங் எபிசோட் 2ல நான் கொட்டிக்கிறேன். பட் லிவ் மார்கனோட ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ரியலி டிசப்பாயிண்டட். சரி விடுங்க, யூஎஸ்கே உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் தான் இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ண போறேன், அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் நோக்கி போக போறேன்னு சும்மா அவங்களுக்கான ப்ரோமோ கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப லிவ் மார்கன் உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் டோர்னமெண்ட்ல வின் பண்ணுவேன், நான் தான் டபுள் சாம்பியனா மாற போறேன்னு சொல்லி அவங்க ஒரு முட்டு கொடுக்குறாங்க. கடைசியில இவங்க 2 பேருக்குமே ஒரு கை கலப்பாகுது. யூஎஸ்கே லிவ் மார்கன் அடிச்சு ரிங்குக்கு வெளியே தள்ளுறாங்க. அதோட இந்த செக்மெண்ட் முடியுது. சோ ஓவரால் குயின் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட் is just a joke. அடுத்தது ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம ஜிம்மி யூசோ தன்னோட மேட்சுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடியே நம்ம ஜே யூசோ நின்னுட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஜேக்கப் பாட்டு உள்ள வராரு. ஜே யூசோக்கு பயங்கரமான கோபம். ஏன்டா இவ்வளவு நேரம் எங்க போன? அது மட்டும் இல்லாம ஸ்மாக்டவுன் எபிசோட்ல எதுக்குடா போய் சோலோ சிக்கோவா கிட்ட பேசிட்டு இருக்க? அவன் தான் சொல்றதை கேட்க மாட்டான், நம்ம பிளட் லைனுக்கு அவனுக்கு சுத்தமா சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறத்துக்கு தேவையில்லாம நீ மூக்க நடிச்சிட்டு ஜே யூசோ சத்தம் போட ஜேக்கப் பாட்டு சிம்பிளா ஒண்ணுதான் சொல்றாரு, நான் உங்ககிட்ட இருந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறது கிடையாது, எனக்கு என்ன சொல்லப்பட்டுச்சோ அதை தான் நான் செஞ்சேன். சோலோ சிக்கோவாக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு சொன்னாங்க, நான் அந்த மெசேஜும் கொடுத்துட்டேன். சரி நீ தான் மெசேஜ் கொடுத்துட்டீல, அந்த மெசேஜோட ரிப்ளை என்னன்னு கேட்டா அது எனக்கு தெரியாது, ஏன்னா சோலோ என்கிட்ட என்ன ரிப்ளையும் கொடுக்கல. பட் கண்டிப்பா அவன் இந்த ரா எபிசோடுக்குள்ள வரதான் போறான், அவனோட மெசேஜ் கொடுக்க தான் போறான், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஜேக்கப் பாட்டு கிளம்பிட்டாரு. நம்ம ஜே யூசோக்கும் சரி ஜிம்மி யூசோக்கும் சரி ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுன்னு குழப்பத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்றது நம்ம ரோமன் ரெயின்ஸ். அவரு தான் ஜேக்கப் பாட்டு கிட்ட இந்த ட்வின்ஸ் கிட்ட போய் எந்த விஷயத்தையும் சொல்லாத, சோலோ கிட்ட நீ டைரக்டா போய் டீல் பண்ண அவர் தான் மெசேஜ் அனுப்புறாரு. சோ நம்ம பிளட் லைன் 2.0 சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ட்வீக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே எந்த எண்டுல போய் முடியுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். என்னோட அசம்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா மேபி வார் கேம்ஸுக்காக இவங்க சின்ன ட்வீக்ஸ் பண்ணிட்டு போறாங்களோன்னு தோணுது. பட் இன்னொரு 2-3 வாரம் நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் இது எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு நமக்கே புரியும். அடுத்தது எல்ஏ நைட் வர்சஸ் ஜிம்மி யூசோ. முதல்ல இந்த மேட்ச் ஏன் நடக்குதுன்னு நீங்க கேட்கலாம். ஷோ ஆரம்பிக்கும் போது பேக் ஸ்டேஜ் ஒரு சின்ன செக்மெண்ட் நடந்துச்சு. நம்ம ஆடம் பியர்ஸ் கிட்ட எல்ஏ நைட் சண்டை போட்டு இருக்காரு. அதாவது ஆடம் பியர்ஸ் இப்ப பிளட் லைன் கூட சேர்ந்து தான் வேலை செய்யறன்னு இவர் அக்யூஸ் பண்ண இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா நம்ம ஜிம்மி யூசோ உள்ள வராரு. போன வாரம் எல்ஏ நைட் ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஜிம்மி யூசோ உள்ள வந்தாரு. ஆனா தெரியாம ஜிம்மி யூசோவை அவர் அட்டாக் பண்ணிட்டாரு. அதைத்தான் ஜிம்மி கேட்கிறாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் உள்ள வந்தேன், அப்புறம் ஏன் நான் அட்டாக் பண்ணேன்னு இவரு கேட்க அவரு நான் அப்படிதான்டா பண்ணுவேன்னு சொல்ல. சோ இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன கைகலப்பு நடக்குது. இதோட ரிசல்ட்டா தான் இன்னைக்கு எல்ஏ நைட் வர்சஸ் ஜிம்மி யூசோன்னு மேட்சை டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஓவரால் இது உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்ச். நம்ம ஜிம்மி யூசோவை கொஞ்சம் பாராட்டியே ஆகணும். ஏன்னா மனுஷன் அப்பப்ப திடீர்னு இந்த விஸ்பர் விண்டுன்னு ஒரு மூவ் செட் இருக்கு, ரிங் மேல ஏறி நின்னு அப்படியே சுத்திட்டு விழுவாங்க, இது ட்ரை பண்ணுவாரு. ஆனா தான் அந்த மூவ் செட் போடும்போது ஆப்போனன்ட் அந்த இடத்துல இருக்கானா இல்லையான்னு கண்டுக்கவே மாட்டாரு. இவர் பாட்டு கடகடன்னு ஓடி போய் ரிங் மேல ஏறி நின்னு டப்புன்னு எட்டி கூச்சிருவாரு. ஆப்போனன்ட்டுக்கு
டேலண்ட் இருந்தா அவன் வந்து அடி வாங்கிக்கிட்டோம், இல்லைன்னா நான் குதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், அவன் என்ன வேணா பண்ணிட்டு தலைவன் குதிச்சிருவாரு. இவர் இந்த மூவ்செட் போடும் போதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டே தான் இருக்கேன். தலைவனுக்கு உண்மையிலேயே நக்கலுங்க. நீ நிக்கிறியா நிக்கலையான்னு நான் பார்க்க மாட்டேன், நான் பாட்டுக்கு போய் எட்டி குதிச்சிருவேங்கிறான். ஆப்போனன்ட் இருந்தா அவனுக்கு அடி விழுகும், ஆப்போனன்ட் இல்லைன்னா இவனுக்கு தான் அடி விழுகும். அதை பத்திலாம் தலைவனுக்கு கவலையே கிடையாது. மேட்ச் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல ரிங்கோட கார்னர்ல 2 பேருமே மேலே ஏறி உட்கார்ந்து இருக்காங்க. எல்லைநேர் அந்த ரிங் கார்னர்ல இருந்து சூப்பர் பிளெக்ஸ் போடுவார்ல, அதுக்காக அவர் ஏறி நின்னுட்டு இருக்காரு. கரெக்டா பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் மூலமா நம்ம சோலோ சிக்கோ உள்ள வராரு. இந்த பாயிண்ட்ல எல்லைநைட் அவரை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆக ஜிம் யூசோ எல்லைநைட் தள்ளி விட்டுறாரு. சரி சோலோ வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா ரிங் மேல ஏறி நின்னு நம்ம ஜிம் யூசோக்கு ஒரு ஸ்பைக் போட ஜிம்மி அவ்வளவுதான் ஃபிளாட். அதுக்கப்புறம் எல்லைநைட் நம்ம ஜிம் யூசோவை தூக்கி தன்னோட ஸ்மாக் போட்டு பின்ஃபால் பண்றாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் LA Knight. இது எல்லாத்தையுமே நம்ம சோலோ சிக்காவா ஆடியன்ஸ் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. LA Knightக்கு சுத்தமா புரியல. ஏன்னா இத்தனை நாள் சோலோ சிக்காவையும் டீமுக்குள்ள சேர்த்துறதுக்கு தான் பிளட் லைன் ட்ரை பண்ணுன்னு அக்யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப டெக்னிக்கலா சோலோ சிக்கா உள்ள வந்து LA Knight தான் அட்டாக் பண்ணிருக்கணும். ஆனா அவன் LA Knight ஒண்ணுமே பண்ணல, ஜிம் யூசோவை அட்டாக் பண்ணிட்டு போறான். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளட் லைனுக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு நடுவில் LA Knight எப்படி ஃபிட் ஆக போறான்னு நம்ம பார்க்கணும். ஆடம் பேசி இவங்க என்னெல்லாம் பாடுபடுத்த போறாங்கன்னு இன்னும் வர வாரத்தில் நம்ம பார்க்கலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜேக்கப் ஃபார்ட்னு ஒரு மான்ஸ்டர் இப்ப டீமுக்குள்ள உட்கார்ந்து இருக்கான். அதுக்கப்புறம் ஜேயூசோ வேற ஃபைனலிஸ்ட் இருக்கான். இன்கேஸ் அவன் டோர்னமெண்ட்டை வின் பண்ணிட்டானா அவன் சாம்பியன்ஷிப்பை நோக்கி மேட்ச் கேட்கலாம். சோ இந்த ஸ்டோரி லைன்ல நிறைய ப்ராபபிலிட்டிஸ் அங்கங்க டெவலப் ஆயிட்டு இருக்கு, which is looking very very good for now. அடுத்தது Seth Rollinsோட ஒரு ப்ரீ ரெக்கார்டட் இன்டர்வியூ. வர நைட் ஆஃப் சாம்பியன்ஷிப் பேப்பர் வியூல Seth Rollins vs Braun Breaker in a steel cage மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்ச்ல நான் கண்டிப்பா Braun Breaker வின் பண்ண தான் போறேன். அதோட டீம் விஷனுக்கு எனக்கு இருக்க ரைவல்ரி முடிய போகுது. இதுக்கப்புறம் நான் தோக்காத அந்த வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப்பை நோக்கி தான் போவேன்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்றாரு. இது ஒரு ப்ரீ ரெக்கார்டட் இன்டர்வியூங்கறனால மத்தபடி புதுசா அவர் எதுவுமே சொல்ல, அவர் பேசும்போது யாரும் இன்டர்ஃபியரும் பண்ணல. ரொம்ப டைரக்டா நான் இந்த மேட்சை வின் பண்ணுவேன், இதுக்கப்புறம் நான் இந்த டைரக்ஷன்ல தான் போவேன்னு டிக்ளேர் மட்டும் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்தது ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் vs டீம் விஷன் ஃபார் டாக் டீம் சாம்பியன்ஷிப். டீம் விஷன் சைடுல மேட்ச் போட்டது நம்ம ஆஸ்டின் தெரியும் பிரான் பிரேக்கரும். காரணம் என்னன்னா நம்ம லோகன் பாலுக்கு ட்ரைசெப்ஸ்ல இன்ஜுரி ஆயிருச்சு. அதனால வின்னி அவர்னால சாம்பியனா இருக்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு பதிலா பிரான் பிரேக்கரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அது போக இந்த மேட்ச் முழுக்கவே லோகன் பால் ரிங் சைடுல இருந்து இந்த மேட்சை பார்த்துட்டு தான் இருந்தாரு. ஓவரால் இந்த மேட்சே பயங்கரமான ஆக்ஷன் பேக்டா இருந்துச்சு. பட் அதே அளவுக்கு கொஞ்சம் லாங்கான மேட்ச் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 20 நிமிஷம் இந்த மெயின் இவென்ட் நடந்துச்சு. மேட்சோட மிட் பாயிண்ட்ல நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் தன்னோட ஸ்மாக் போட்டு கரெக்டா ஆஸ்டின் தியரியை பின் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ரெஃப்ரி 1 2 3 அடிக்கும் போது நம்ம லோகன் பால் ஆஸ்டின் தியரி காலை தூக்கி ரோப் மேல வச்சிட்டாரு. ஆனா இத ரெஃப்ரி அப்பட்டமா பார்த்துட்டாரு. அதனால லோகன் பால கெட் அவுட்னு சொல்லி மொத்தமா வெளிய அனுப்பிட்டாரு. இது ஆக்சுவலா மேட்சோட மிட் பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மேட்ச் நடந்துச்சு. அப்படியே நம்ம மேட்சோட எண்ட் பாயிண்ட்க்கு வருவோம். லோகன் பால் ஆடியன்ஸ் மூலமா அப்படியே நைஸா உள்ள வந்து தன்னோட கையில அந்த பிராஸ் நகல்ஸ் போட்டுருப்பார்ல, அது ஆஸ்டின் தியரி கிட்ட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாரு. கரெக்டா ஒரு கொடுக்கும்போது திடீர்னு நம்ம ஜோ ஹென்ரியோட பாட்டு பிளே ஆகுது. லோகன் பாலுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா நம்ம ஜோ ஹென்ரி வந்துட்டாரு. லோகன் பால் அடிக்க அவர் துரத்திட்டோட இவங்க 2 பேருமே ரிங் விட்டு வெளியே போயிட்டாங்க. பட் லோகன் பால் போறதுக்கு முன்னாடி அந்த நக்கிள்ஸை கரெக்டா ரிங்கோட கார்னர்ல வச்சு தான் ஓடி போனாரு. சோ அதை எடுத்து எப்படியாச்சும் அடிச்சிடலாம்னு சொல்லி நம்ம ஆஸ்டின் தியரி அப்படியே நைஸா அந்த பக்கம் போக இப்ப Seth Rollinsோட மியூசிக் ஹிட் ஆகுது. Seth Rollins வர போறானா பிரான் பிரேக்கர் சும்மா இருப்பாரா? அவர் LED ஸ்கிரீன் மூலமா தான் வருவான்னு நினைச்சு ரிங்கோட முன்னாடி போய் நின்னுட்டு இருக்க அழகா ஆடியன்ஸ் மூலமா நம்ம Seth Rollins உள்ள வர அந்த பிராஸ்லெக்ல புடுங்கி ஆஸ்டின் தியரி மூஞ்சிலே ஒரு குத்து. அவ்வளவுதான், ரிங்குக்குள்ள ஆஸ்டின் தியரி ஃபிளாட். Seth Rollins அடிக்கிறேன்னு சொல்லி பிரான் பிரேக்கர் அவரை துரத்திட்டு ஆடியன்ஸ்குள்ள ஓடிட்டாரு. இப்போ ஆஸ்டின் தியரி பிடிச்சு நம்ம ஆஞ்சலோ டாக்கின்ஸ் ஒரு ஸ்பைன் பஸ்டர் போடுறாரு. உடனுக்குடன் மான்டாஜ் ஃபோர்ட் தன்னோட ஸ்மாக் ஃபால் ஃப்ரம் ஹெவன் போடுறாரு. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பின் ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வினர் அண்ட் நியூ டாக் டீம் சாம்பியன்ஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ். ஐ திங்க் இதோட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் 4வது டைம் டாக் டீம் சாம்பியன் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா டீம் விஷனோட சாப்டரை கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீம் விஷனுங்கிற பேரை டீம் பிளைண்ட் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அடுத்து எந்த விஷயமே இல்ல, எல்லா இடத்துலயும் இன்ஜுரி ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கு எந்த ஒரு டைரக்ஷன் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. சோ பெட்டர் அந்த டீமை மொத்தமா கலைச்சிட்டு உன்னை ஸ்லேட்ல மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கோடு போட வேண்டியதுதான். பிரான் பிரேக்கர் ஒரு நல்ல ப்ராமிசிங்கான டேலண்ட் உள்ள கொண்டு வந்தீங்க. பாவம் அவரோட நிலைமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டு இருக்கு. பிரான்சன் ரீட் இன்ஜுரி ஆகி போனவன் காணோம். ஆஸ்டின் தியரி எத்தனை டைம் சான்ஸ் கொடுத்தாலும் அவனால அந்த கிளிக் மட்டும் போக முடியல. ரொம்பவே டேலண்டட் தான். ஆக்சுவலா இந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே டேலண்டட் தான். பட் அந்த டீமுக்கே ஒரு சாபக்கேடு இருக்கு. சோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஐ ஃபீல் பேட் ஃபார் தெம். தே குட் ஹேவ் பீன் தி நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ். பட் எல்லா ஸ்டாருமே பஸ்பம் ஆயிருச்சு. இந்த அணைய போற ஜோதி கடைசியா பிரகாசமா எரியும் சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைமையில தான் இருக்கு. அடுத்த வாரம் அணைச்சிருவாங்க. ஓவரால் இந்த வாரம் ரொம்பவே ஒரு என்டர்டெய்னிங்கான எபிசோட் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா பெரிய பெரிய பிகர் நேம்ஸ் இல்லைனாலும் அடுத்தடுத்த மூசுக்கு டக் டக்குன்னு போயிட்டாங்க. நம்ம முழுக்க என்டர்டெய்னிங்கா வச்சுக்கிட்டாங்க. இந்த வாரம் எங்களுக்கு கிளியர் பிக்சர் இதுதான் இருக்கு. நாங்க இதை பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 3 மணி நேரம் இட் வாஸ் ரியலி குட். பட் இது என்னோட ஒப்பீனியன் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து நைட் ஆஃப் சாம்பியன் பிரிடிக்ஷன் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ரா சைனிங் ஆஃப்.
Until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.